ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேன்குமார் கிச்சன். இது ஒரு இன்ட்ரடக்ஷன் வீடியோ தான். நான் ஆல்ரெடி குக்கிங் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கிறேன். சரி, நம்மளும் ஃபேஸ் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு தாட்ல, ஒரு கான்ஃபிடென்ட்ல குக்கிங் வீடியோஸ்க்கு நம்மளும் ஃபேஸ் காட்டலாம் அப்படிங்கிற ஒரு இதுல நான் வீடியோ போட்டுட்டு இருக்கிறேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை. என்னோட குக்கிங் வீடியோஸ்லாம் பாருங்க, ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் நான் இன்னைக்கு தக்காளி சட்னி தான் வீடியோ எடுக்கிறேன். 4 பொருளை வச்சு சிம்பிளா ஈஸியா எளிமையான மெத்தட்ல தக்காளி சட்னி, குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடித்தமான தக்காளி சட்னி வீடியோ எடுக்கிறேன். வாங்க எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். தக்காளி சட்னி சிம்பிளா எளிமையான முறையில செஞ்சிருக்கேன். ஒரு கடாயில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் ஒரு 2 கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதுல 4-5 பல் பூண்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட போறோம். இது நல்ல கலர் மாதிரி வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம மிளகா வத்தலும் தக்காளியும் சேர்க்கணும். தக்காளி சட்னி நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும்னா ஃபர்ஸ்டே வரமிளகாவை சேர்க்க கூடாது. நல்ல வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா சேர்த்தோம்னா தக்காளி சட்னி நல்ல ஒரு டேஸ்டியாவும் இருக்கும். கலர்ஃபுல்லா நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். எப்போதுமே சட்னிக்கு வதக்கும் போது இந்த மெத்தட்லயே ஃபாலோ பண்ணுங்க. வெங்காயம் ஓரளவு நல்லா வதக்கிட்டோம். இப்போ காரத்துக்கு தகுந்தாப்புல மிளகாய் வத்தல் சேர்த்துக்கிறேன். நல்லா லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவு நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுல தக்காளி நல்ல பழுத்த தக்காளியா ஒரு 3 தக்காளி சேர்த்திருக்கேன். தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். அவ்வளவுதான். இதுல 4 பொருளை வச்சுட்டு தக்காளி சட்னி சிம்பிளாவே செஞ்சிடலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம தக்காளியும் அந்த வரமிளகாவும் சேர்த்து வதக்கணும்னா தக்காளி சட்னி நல்ல ஒரு டேஸ்டியா சூப்பராகவே இருக்கும். ரொம்பவே சிம்பிளா உள்ள மெத்தடு. நல்லா சுருளை வதக்கிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம உப்பு சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்டா அரைச்சிக்கிடுவோம். சிம்பிளா 2 நிமிஷத்துல தக்காளி சட்னி டக்குன்னு செஞ்சிடலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சிட்டு இதுக்கு ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 2 வரமிளகாய் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா தாளிச்சு கொட்டினீங்கன்னா தக்காளி சட்னி சூப்பராகவே ரெடி ஆயிரும். 2 நிமிஷத்துல நம்ம தக்காளி சட்னி சூப்பரா ரெடி பண்ணிட்டோம். தக்காளி சட்னி சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இது இட்லி, தோசைக்கெல்லாம் பரிமாறதுக்கு சூப்பராகவே இருக்கும். என்னோட வீடியோவை தொடர்ந்து பாருங்க, எனக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.